பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பல முறை கேட்டும் தர மறுத்த கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து ராஜ்யத்தை பெற்றுத்தர பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணரிடம் பணிக்க ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை கொடுத்தார். பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி அனைவருமே நல்ல உபதேசங்களை செய்தும் எதனையும் செவிமடுக்கவில்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணரையே கட்டி போட எத்தனிக்க விஸ்வரூப தரிசனத்தை பக்தர்களுக்கு காண்பித்து இதனுடைய தீர்வு யுத்தம் ஒன்றே என்று கிளம்பினான் பகவான் கிருஷ்ணர். குந்தியை சந்தித்து உன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என கேட்க நீண்ட உபதேசத்தை கூறினால் இதை கேட்ட பீஷ்ம துரோணாதிகள் தங்களால் இயன்ற அளவிற்கு துரியோதனனுக்கு உபதேசித்தனர். அதையும் செவிமடுக்கவில்லை. கர்ணனை சந்தித்தான் பகவான் கிருஷ்ணன். அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி பாண்டவர்களில் மூற்றவன் நீ, ராஜ்யத்தை நீயே பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று கேட்டும் அதனை மறுத்தான் கர்ணன். எவ்வளவு சொல்லியும் தர்மத்தின் பக்கம் நிற்பதற்கு உனக்கு மனம் இல்லை அல்லவா என்று உபப்ளாவ நகரத்திற்கு விரைந்தான் பகவான் கிருஷ்ணன். இங்கு என்ன நடந்ததோ அனைத்தையும் பாண்டவர்களிடம் கூற இன்னும் 7 நாட்களில் யுத்தம் என்று தீர்மானமானது. குருட்சேத்திரத்திற்கு தர்மராஜன் சென்று கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தார். சகுனியின் மகனான உலூக்கனை சந்தித்து மற்றவர் மனதை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ அப்பேற்பட்ட ஒரு உபதேசத்தை உலூக்கன் மூலமாக அனுப்பி வைத்தான் துரியோதனன். அனைத்தையும் கேட்ட தர்மராஜன் நீ தாராளமாக இங்கு இருக்கலாம், இல்லை செல்ல வேண்டும் என்றால் செல்லலாம் என்றால். இதுதான் தர்மராஜனுடைய தயா குணம். மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சுமந்து வந்தவனையும் அரவணைக்க வேண்டும் என்பது தர்மராஜனுடைய பலம் மற்றும் பலவீனம். போரில் யார் வெல்வார்கள் என்கின்ற அந்த சகுனங்கள் ஏதாவது தென்படுமா என்று திருதராஷ்டிரன் வேதவியாசரிடம் கேட்க சகுன சாஸ்திரத்தை உபதேசித்தார். சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டிதனை கொடுத்து மகாபாரதத்தில் என்ன நடக்கிறதோ அதனை காணும் சக்தியை வேதவியாசர் வழங்கி சென்றார். இந்த உலகம் எப்படி தோன்றியது, பஞ்சபூதங்கள் அதனுடைய குணங்கள் என்ன என்பதை திருதராஷ்டிரன் கேட்டறிந்தான். சில நாள் கழித்து சஞ்சயன் வரும் பொழுது மகாபாரத யுத்தம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சஞ்சயா என கேட்க 10வது நாள் யுத்தத்தில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்று ஆரம்பிக்கிறான். ஐயகோ, என்னுடைய புதல்வர்களை நிச்சயமாக பீஷ்மர் காப்பார் என்று நினைத்தேனே, அவருடைய வீழ்ச்சிக்கு நானே காரணமாகி விட்டேனே என்று பதைத்தான் திருதராஷ்டிரன். பீஷ்மரே வீழ்ந்தார் என்றால் அங்கு நடந்தது என்ன என்பதை விரிவாக கூறு என்று திருதராஷ்டிரன் கேட்க அந்த மகாபாரதத்தில் நடக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் கூறிக்கொண்டு இருக்கிறார். 13வது நாள் போர் மதிய நேரம். பத்ம வியூகத்தை துரோணர் அமைத்தார். அதனுள் யாராலும் உள் செல்ல முடியாது. அது மந்திர பலம் வாய்ந்தது. பகவான் கிருஷ்ணன், அர்ஜுனன், பிரத்யும்னன், அர்ஜுனன் இந்த 4 தவிர யாரும் உள் செல்ல முடியாதது அந்த பத்ம வியூகம். பாண்டவர்கள் பணிக்க அபிமன்யு தைரியமாக உள் சென்றார். நீ செல், உன் பின்னே நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களை ஜெயத்ரதன் உள் செல்ல முடியாமல் அனைவரையும் தடுத்தான். சிவனிடம் வாங்கிய வரத்தினார் அபிமன்யு ஒருவனாக நின்று அந்த கௌரவ சேனையை பந்தாடி கொண்டு இருக்கிறான் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, பாருங்க, 16 வயது நிரம்பாத பாலகன் ஒரு புறம், கௌரவ சேனை மட்டுமல்லாது அந்த மகாரதிகள் என்று சொல்லக்கூடிய துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், கர்ணன், துரியோதனன், துச்சாதனன் இப்படி அத்தனை பேரும் சூழ்ந்து ஒரு பாலகனுக்கு எதிராக போர் செய்தும்
அனைவரையும் கண்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாது எதிர்கொண்டு அனைவரையும் பயத்தில் ஆழ்த்தி இருக்கிறான். பானமழை பொழிந்து கொண்டிருக்கிறான். சாமானியமல்ல. பகவான் கிருஷ்ணனிடம் அர்ஜுனனிடம் அவன் எவ்வளவோ வித்தைகளை பயின்று அதை அத்தனையும் நிரூபிக்கக்கூடிய அற்புதமான இடமாக அவன் நினைத்தான். மகாபாரதத்தில் இதுவரை என்னென்ன யுத்தங்கள் யாரார் செய்தார்கள் என்பதை சுமார் ஒரு 4 மணி நேரமே அபிமன்யு கௌரவர்களை பந்தாடக்கூடிய நேரம். அது அனைத்தையும் அந்த 4 மணி நேரத்தில் செய்து காண்பித்தான் அபிமன்யு. இப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாலகனான அபிமன்யுவை பானமழையால் என்னன்னா அபிமன்யு வெளியே தெரியவே இல்லை. பானங்கள் அனைத்தும் சூழ்ந்து கொண்டது. அப்ப என்னாச்சு? இதற்கு முடிந்து விட்டான் அபிமன்யு என்று சொல்லும் நிலை ஆகிவிட்டது. அபிமன்யுவனுடைய தலை முதல் கேசம் வரை அனைத்தையும் இவர்கள் விட்ட பானங்கள் மூழ்கடித்தன. ஆனால் அந்த நேரத்திலும் அவன் பாருங்க, காந்தர்வ வித்தை அதன் மூலமாக அந்த பானத்தையெல்லாம் உடைத்தெறிந்து பிரயோகம் செய்து ரதத்தில் அமர்ந்தான் அபிமன்யு. பாருங்க, இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ பேரை வரிசையாக ஒவ்வொருவராக அனுப்பியும், ஏன் துரோணர் முதல் கர்ணன் வரை எதிராக நின்று நிச்சயமாக போர் புரிய முடியாமல் பின்வாங்கி செல்வதை பார்த்த துரியோதனன் தானே எதிர் நின்றான் அபிமன்யுவிடம். எப்பொழுது துரியோதனன் நின்று போர் புரிந்து கொண்டிருக்கிறானோ அந்த நேரத்தில் துரியோதனுடைய மகனான லக்ஷ்மணன் வந்தார் தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்வதற்காக. பாருங்க, துரியோதனன் கண் முன்னையே அவனுடைய மகனான லக்ஷ்மணனை ஒரே பாணத்தில் கொன்றான். துரியோதனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. பராக்கிரமசாலியாக இருக்கிறான் அபிமன்யு. துரோணர் பின்வாங்குகிறார், கர்ணன் பின்வாங்கிக் கொண்டு இருக்கிறார், துரியோதனன் துச்சாதனன் யார் ஒருவரும் எதிர் நின்று அபிமன்யுவை சந்திக்க முடியவில்லை என்றால் அவனுடைய பராக்கிரமம் எத்தகையது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தந்தை கண்முன்னே மகன் இறக்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலைமை. இப்போ இப்படி இருந்தால் நாம என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், கர்ணன், பிரகத்பலன், இப்படி கிருதவர்மன் அத்தனை பேரும், அது மட்டுமல்ல கலிங்க தேசத்து ராஜன் தந்தவக்ரன் அவனும் அபிமன்யுவுக்கு எதிர் நின்று தோற்று போனான். பிரகத்பலனுக்கும் அபிமன்யுவுக்கும் சரியான சண்டை நடந்து கொண்டிருந்தது. அதன்பின் கர்ணன் அவனை காக்க ஓடி வந்தான். அபிமன்யுவின் பான மலையை தாங்க உண்ணாது கர்ணன் ஓடினான், எதிர்க்க முடியவில்லை. கர்ணன் ஓடி சென்று துரோணாச்சாரியாரிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறான். யார் ஒருவர் இந்த அபிமன்யு எதிர் நின்றாலும் என்ன சொல்லுது, நிற்க முடியாது, பின்வாங்கக்கூடிய ஒரு பரிதாப சூழ்நிலையில் உள்ளோமே, எப்படித்தான் இதை எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் துரோணாச்சாரியாரிடம் கேட்க. பாருங்க, எப்பொழுதுமே வீரருக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ், அதாவது எந்த இடத்தில் அவன் பலம் குறைவாக இருக்கிறான் என்பதனை கண்டறிய வேண்டும் என்று துரோணாச்சாரியார் கர்ணனிடம் கேட்டார். இதுவரையிலும் நடந்தது தர்மத்தின்படி இருவருமே யுத்தம் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் கொஞ்சமாச்சு அந்த பாணத்தை விடுவதற்கு அவகாசம் நடுவில் இருந்தால் மட்டுமே ஒருவனை வீழ்த்த முடியும். இது யுத்த சாஸ்திரம். ஆனால் எப்பொழுது பத்ம வியூகத்திற்குள் அவன் வந்தானோ, ஒரு நிமிஷம் அல்ல, ஒரு நொடி, கண் இமைக்கும் நேரம் கூட அபிமன்யு என்ன சொல்றது, ஓய்வு என்பது இல்லாமல் வரிசையாக பான மலையை பொழிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இவனை நேருக்கு நேர் நின்று நிச்சயமாக வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எவ்வளவு வருடமான, எவ்வளவு அனுபவம் மிக்க, அனைவருக்கும் ஆசிரியராக திகழ்ந்த துரோணாச்சாரியார் ஒப்புக்கொள்கிறார் அபிமன்யுவை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி
அவனை எப்படியாவது அவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த கவச்சத்தையாவது என்ன சொல்றது வீழ்த்திவிட எடுத்து விட வேண்டும், அந்த மாதிரி அம்புகளை பிரயோகிக்கலாம் என்றால் பாருங்க, அந்த கவச்சத்தை எப்படி தன்னுடைய தந்தையார் அணிவார்களோ அந்த மாதிரி அணிந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அந்த கவச்சத்தை அவனிடமிருந்து பிரிக்க முடியாதபடி இருந்தது. இப்ப வேறு வழியே இல்லை. இந்த நிமிஷத்திலிருந்து அந்த வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள், தர்மத்தின்படி நடந்ததா என்றால் தனக்கு சமமானவரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்பது தர்மம். எங்கே 16 வயது நிரம்பாத பாலகன், எங்கே மகாரதிகள்? நியாயமாக பார்த்தால் துரோணாச்சாரியார், அபிமன்யு இவர்கள் இருவரே எதிர் நின்று போரிடுவது தர்மம் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கு. மாறாக 6 பேர் 7 பேர் மகாரதிகள் சூழ்ந்து நின்று ஒரு பாலகனை எதிர்த்து நிற்கிறார் என்றால் அதுவே தர்மம் இல்லை. அந்த 6 பேர்களும் சேர்ந்து கூடி பேசியது என்னன்னா, இவன் ஒருவனை 6 பேர் இல்லை 60 பேர் எதிர்த்து நின்றாலும் அவனை வீழ்த்த முடியாது. எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி! அவனுடைய தாய்க்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் அபிமன்யு. இவனை வீழ்த்த வேண்டும் என்றால் துரோணாச்சாரியார் தான் வாயிலிருந்து சொல்ற வார்த்தை, பின்னிருந்து யுத்தம் செய்தால் ஒழிய இவனை வீழ்த்த முடியாது துரோணாச்சாரியார் சொல்கிறார். பாருங்க, அப்போ ஏன்னா கண்ணில் தனக்கு எதிராக யார் யார் நிற்கிறார்களோ அனைவரையும் மிக சாத்துரியமாக கொன்று கொண்டிருக்கிறான். எல்லாரும் அவன் எதிர் நிற்பதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். துரோணாச்சாரியார் என்ன செய்தார்? இவர்கள் அத்தனை பேரும் பின்னிருந்து செய்த ஒரு காரியம் பாருங்க. கர்ணனை இந்த உலகம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் மிகப்பெரிய வீரன், அர்ஜுனனுக்காகவே நான் தயார் செய்யப்பட்டவன். இப்படி சொன்னவனுடைய இழிவான செயல் என்ன தெரியுமா? அபிமன்யு பின்புறம் இருந்து கொண்டு அவனுடைய தனுசை முறித்தவன் கர்ணன். இந்த இடத்தை நிறைய சிந்தியுங்க. ஒரு வீரன் செய்கின்ற வேலையா இது? கர்ணனுடைய வயது என்ன, அபிமன்யுவனுடைய வயது என்ன? நேருக்கு நேர் என்று ஒரு பாலகனை எதிர்கொள்ள தெரியாது, முடியாது, அந்த சாமர்த்தியம் இல்லாது பின்புறம் இருந்து அந்த தனுஷை முறித்தவன் கர்ணன். அவனுடைய குதிரைகளை வீழ்த்தியவர் துரோணர். கிருபாச்சாரியார் அபிமன்யுவனுடைய சாரதியை கொன்றார். இப்படி தனக்கு எதெல்லாம் பலமாக இருந்ததோ அபிமன்யுவுக்கு தந்திரமாக பின்புறமாக இப்பேற்பட்ட வயதானவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், மகாரதிகள் என்று போற்றப்படக்கூடிய கௌரவ சைன்யனுடைய அதர்மம் தலைவிரித்து ஆடியது. அத்தனை பேரும் ஐயஹோ என்றார்கள். ஒரு பாலகனை எதிர்கொள்ள முடியாது, தர்மத்தின்படி யுத்தம் செய்வதற்கு என்ன சொல்றது, வீரம் இல்லாது இப்பேற்பட்ட அதர்மத்தை செய்கிறார்களே அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்பொழுதும் கலங்கவில்லை அபிமன்யு. அப்பொழுதும் தன் வில் முறிந்தாலும் தன் கையில் வேறு ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தான். உடனே அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்கம், ஒரு கோடரி இருந்து அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் பறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா, துரோணாச்சாரியார் அவனுடைய அந்த கோடரியும் துண்டு செய்தார். உடனே கீழ் இறங்கி பார்த்தால் கீழே ஒரு சக்கரம், அதாவது ரதத்தினுடைய சக்கரம் கீழ் இருந்தது. அப்போ துரோணாச்சாரியார் முன்வர அந்த சக்கரத்தினால் துரோணரையே கொல்வதற்கு எதிர்த்து நின்றான் அந்த பாலகன். அவனுடைய முகம், உடம்பு முழுக்க பாணங்கள் தைத்திருந்தது. முகமெல்லாம் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவனுடைய குரல் மட்டும் குறையவில்லை. சிம்மத்தை போல கர்ஜித்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். பாருங்க, இந்த நேரத்தில் சுபத்திரையினுடைய கண்கள் ஏனோ கலங்கியது. ஏதோ அபிமன்யுவுக்கு ஒரு ஆபத்து நடக்க இருக்கிறது என்பதை யூகித்தால் பாருங்க. இப்ப இந்த நேரத்தில் அந்த சக்கரத்தையும் துண்டு செய்தனர் மாபாவிகள். இதுல என்னன்னா, ஒரு பாரமான கதை ஒன்றை எடுத்தான் அபிமன்யு. இந்த நேரத்தில் அஸ்வத்தாமன் முன்வர
கதையை கண்டு அபிமன்யு வருவதை பார்த்து அஸ்வத்தாமன் பயந்து 3 அடி பின் சென்றான் அப்படின்னு வர்ணிக்கிறது. அது மட்டுமல்ல, அஸ்வத்தாமனின் குதிரை, சாரதி இவை அனைத்தையும் என்ன சொல்றது தகர்த்தெறிந்தான் அபிமன்யு. இந்த நேரத்தில் பாருங்க, சகுனியனுடைய தம்பி அவனை கதையால் ஓங்கி அடித்தான். காந்தார தேச 27 பேர்களை அந்த கதையினாலே கொன்றான். இந்த நேரத்தில் பாருங்க, துச்சாசனன் அந்த கதை பிடித்து கொண்டு அபிமன்யுவை அடிக்க வந்தான். அந்த நேரத்தில் துச்சாசனுடைய மகனும் அபிமன்யுவை எதிர்க்க, துச்சாசனுடைய மகன் தன் கதையால் ஓங்கி அபிமன்யுவை அடிக்க மூர்ச்சையாகி விழுந்தான். அப்பொழுதும் தன் கையில் இருந்த கதையால் ஓங்கி துச்சாசனுடைய மகனை அடிக்க அடிக்க உயிர் இழந்தான் அபிமன்யு. தேவதைகள் கண்ணீர் விட்டனர். இப்படி ஒரு அதர்மத்தினால் ஒரு பாலகனை வீழ்த்துவதுதான் வீரமோ என்று அனைவரும் கலங்கினர். மகாபாரத யுத்தத்திலே மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அதர்மம் ஒன்று நடந்திருக்கிறது என்றால், ஒன்று திரௌபதியினுடைய மான சம்ரக்ஷணம் என்றால், இன்னொன்று அபிமன்யுவை அதர்மத்தினால் வீழ்த்தியது. மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.